Hi viewers, welcome to Aishwarya Explains channel. History, Unit 3, Detail 2 படிக்கலாம். Assess the structure and activities of UN. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் யுனைடெட் நேஷன்ஸ்னா என்ன? யுனைடெட் நேஷன்ங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். நிறைய கண்ட்ரீஸ் அதுல மெம்பரா இருப்பாங்க. யுனைடெட் நேஷனோட பர்பஸ் என்னன்னா கண்ட்ரீஸ்க்கு நடுவுல சண்டைகள் வந்தா சமாதானம் படுத்துவது, இன்டர்நேஷனல் ப்ராப்ளம்ஸ் வந்தா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி சால்வ் பண்றது, அதுக்கான சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. திஸ் வே தே ப்ரமோட் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் cooperation among the countries. No need to write these details. United Nationsனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். Our question is about structure and activities of United Nation. First let us discuss about structure of United Nation. United Nationல 193 countries members இருக்காங்க. Both big and small countries are members. Discrimination இல்லாம சின்ன கண்ட்ரீஸ்க்கும் ஈக்குவல் voting rights இருக்கும். ஈக்குவல் votingனா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். UN ஃபார்ம் ஆனதுக்கான ஆப்ஜெக்டிவ் நாடுகளுக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதை சால்வ் பண்ண சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஈக்குவல் ஓட்டிங்னா ஒரு ப்ராப்ளம்க்கு பலவிதமான சொல்யூஷன்ஸ் இருக்கலாம். எந்த கண்ட்ரீஸ் எந்த விதமான தீர்வுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஓட்டிங் எடுக்கிறப்ப ஸ்மால் கண்ட்ரீஸ்க்கும் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். பிக் கண்ட்ரீஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஸ்மால் கண்ட்ரீஸ்க்கும் கொடுப்பாங்க. ஈக்குவல் ஓட்ஸ்னா இதான் மீனிங். இட் ஒர்க்ஸ் சிமிலர் டு அ கண்ட்ரீஸ் கவர்மெண்ட். ஒரு கண்ட்ரில ஆட்சி எப்படி நடக்குமோ அது மாதிரி இருக்கும். கண்ட்ரில டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட்ல சட்டங்கள் கொண்டு வருவாங்க. கோர்ட் இருக்கும். கோர்ட்ல சிவில் கேசஸ், கிரிமினல் கேசஸ்க்கு ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்ல கொடுப்பாங்க. அது மாதிரி யூஎன்ல டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆர்கன்ஸ் சொல்றோம். தே டூ டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ். ஈச் ஆர்கன் இஸ் இன்சார்ஜ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ். அது என்னன்னு பார்க்கலாம். இந்த மூணு யூஎன்ல இருக்க டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ். சட்டங்கள் உருவாக்குவதற்கு லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் இஸ் இன்சார்ஜ். முடிவுகள் எடுத்து அந்த முடிவுகளை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு எக்ஸிகியூட்டிவ் பாடி இஸ் இன்சார்ஜ். ஜுடிஷியல் ஆர்கன் இஸ் லைக் அவர் கோர்ட் சிஸ்டம். யூஎன் ஜெனரல் அசம்பிளி பத்தி பார்க்கலாம். லெஜிஸ்லேட்டிவ் ரோல், அதாவது சட்டங்களை உருவாக்குதல், திருத்துதல், ரத்து செய்தல், இதுதான் யூஎன் ஜெனரல் அசம்பிளியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ உங்க கிளாஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்க கிளாஸ்க்கு ஒரு லீடர் இருப்பாங்க. தே ரெப்ரசென்ட் யுவர் கிளாஸ். எந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் உங்க கிளாஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றதுனாலும் அந்த லீடர் மூலமா தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மாதிரி எவ்ரி கண்ட்ரி ஹேஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஹியர். யூஎன்ல மெம்பரா இருக்க கண்ட்ரிஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணுவாங்க. இந்த மீட்டிங்ல கண்ட்ரிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இருக்கிற இஷ்யூஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆர் கண்ட்ரிஸ்க்கு நடுவுல கான்ஃபிளிக்ஸ் இருக்கும், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி they would suggest some actions to be taken. அடுத்தது யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில். யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல 15 கண்ட்ரிஸ் மெம்பரா இருப்பாங்க. அந்த 15 கண்ட்ரீஸ்ல 5 கண்ட்ரிஸ் பெர்மனன்ட் மெம்பராகவும் 10 கண்ட்ரிஸ் டெம்பரரி மெம்பராகவும் இருப்பாங்க. இந்த 5 கண்ட்ரிஸ் தான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். டெம்பரரி மெம்பர்ஸ்னா என்ன? These 10 countries are chosen for a fixed period of 2 years. 2 years தான் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இந்த கண்ட்ரிஸ் மெம்பர்ஸா இருப்பாங்க. அவங்க டேர்ம் முடிஞ்சதும் வேற 10 கண்ட்ரீஸ்க்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. இதைத்தான் எலெக்டட் இன் ரொட்டேஷன் சொல்றோம். பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கும் டெம்பரரி மெம்பர்ஸ்க்கும் இருக்கிற இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் என்னன்னா இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும். அந்த ஸ்பெஷல் பவர் பேரு வீட்டோ. வீட்டோ மீன்ஸ் பவர் டு ரிஜெக்ட் அ டிசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க கிளாஸ்ல வந்து ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அதுல வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. even if one student does not agree with the decision, வேண்டாம் இதை வந்து நம்ம இந்த மாதிரி அப்ரோச் பண்ண வேண்டாம்னு ஒரு டிசிஷன் நோ சொன்னாலும் அந்த டிசிஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. வீட்டோல வந்து even if all other countries agree, one member can stop the decision. So இந்த சூப்பர் பவர் யாருக்கு கொடுப்பாங்க? பெர்மனன்ட் மெம்பர்ஸ். அந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுப்பாங்க. வீட்டோ மீன்ஸ் பவர் டு ரிஜெக்ட் அ டிசிஷன். இந்த வீட்டோ பவர் இந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கு தான் இருக்கும். இந்த 5 கண்ட்ரீஸ்ல அடிக்கடி வீட்டோ பவர் யூஸ் பண்ணி டிசிஷன்ஸ் ரிஜெக்ட் பண்றது யுஎஸும் ரஷ்யாவும். தட்ஸ் வாட் இஸ் மென்ஷன்ட் ஹியர். திஸ் வீட்டோ பவர் இஸ் ஆஃபன் யூஸ்டு பை பவர்ஃபுல் கண்ட்ரீஸ் லைக் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் ரஷ்யா. ஜெனரலா யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலோட ஒர்க் என்ன? whenever there is a war ஆர் கண்ட்ரிக்குள்ள அந்த கவர்மெண்ட்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ரெவல்யூஷன் ஒரு கண்ட்ரில நடக்குது. சோ அங்க பீஸ் அண்ட் செக்யூரிட்டி என்ஃபோர்ஸ் பண்றது செக்யூரிட்டி கவுன்சிலுடைய மேஜர் ஒர்க். அண்ட் தே ஆல்சோ டிஸ்கஸ் அபவுட் வேர்ல்டு லெவல் இஷ்யூஸ் அண்ட் தே ரெக்கமெண்ட் ஆக்ஷன்ஸ் டு பி டேக்கன். இதுதான் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ரோல். அடுத்தது ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன். டீகாலனைசேஷன்னா என்ன? டீகாலனைசேஷன்னா கண்ட்ரிஸ் கெட்டிங் ஃப்ரீடம் ஃப்ரம் கொலோனியல் ரூல். தட் மீன்ஸ் ஃபாரின் ரூல். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா வந்து பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்புல தான் இருந்துச்சு. 1947 we got our freedom. So 1960sல UN எது மெயினா ஃபோக்கஸ் பண்ணாங்க? டீகாலனைசேஷன். அதாவது இந்த மாதிரி ஃபாரின் ரூல்னால ஆக்கிரமிச்சிருக்க கண்ட்ரீஸ்க்கு ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களோட சொந்த கால்ல அவங்க நிக்கிறதுக்கும் அவங்க யுனைடெட் நேஷன் ஹெல்ப் பண்ணாங்க. அதுதான் மெயின் ஃபோக்கஸா இருந்துச்சு. எப்ப? இந்த பாஸ்ட் 1960s. அட் பிரசன்ட் யுனைடெட் நேஷன்ஸ் உடைய வேலை என்ன? They work on many global issues like human rights, refugees, climate change, gender equality. ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன? ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லா பீப்புளுக்கும் ஒரே மாதிரி
மாதிரி ரைட்ஸ் கொடுக்கறது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ரைட் டு எஜுகேஷன், எல்லாருக்கும் படிக்கிறதுக்கான ரைட்ஸ், நம்ம சுயமரியாதையோட வாழ்றதுக்கு, கௌரவமாக வாழ்றதுக்கான ரைட்ஸ். சோ இந்த மாதிரி எல்லா மக்களுக்கும், ஏழை பணக்காரன் அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு அந்த ஹியூமன் ரைட்ஸ்க்காக யூஎன் ஃபோக்கஸ் பண்றாங்க. ரெஃப்யூஜிஸ்னா யாரு? ரெஃப்யூஜிஸ் ஆர் பீப்புள் ஹூ லீவ் தேர் கண்ட்ரி டியூ டு ஃபியர் ஆஃப் டேஞ்சர். அதாவது அவங்க கண்ட்ரியில அவங்களுக்கு இருக்கிறதுக்கு சேஃப்டி இல்லைன்னு அந்த கண்ட்ரியை விட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு அவங்க குடிபெயர்றாங்க. சோ அவங்கள தான் நம்ம ரெஃப்யூஜிஸ் சொல்றோம். நெக்ஸ்ட், யுஎன் இஸ் ஆல்சோ ஃபோக்கஸிங் ஆன் கிளைமேட் சேஞ்ச். காலநிலை மாற்ற பிரச்சனைக்கு, அதாவது உலகம் வெப்பமயமாதலை கட்டுப்படுத்தி என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண நாடுகளுடன் இணைந்து செயல்படுகிறது. தென் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் வேரியேஷன் இல்லாம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்றும் எல்லா வாய்ப்புகளும் ஈக்குவலா 2 ஜெண்டருக்கும் கிடைப்பது. These are the present activities of United Nations. Next, UN Peacekeeping Force. UN has a peacekeeping force. It works in conflict areas to maintain peace. Soldiers are sent from different countries. Peace, சமாதானம், அமைதி மெயின்டைன் பண்ணுவதற்காக எங்கெல்லாம் சண்டை நடக்குதோ அங்கெல்லாம் UN ஒர்க் பண்ணுவாங்க. How they ensure peace? மெம்பர் கண்ட்ரீஸ் பத்தி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணினோம் இல்லையா? அந்த மெம்பர் கண்ட்ரீஸ்ல இருந்து ஆர்மி வர வச்சு எந்த கண்ட்ரீஸ்ல பிரச்சனை இருக்கோ அந்த கண்ட்ரீஸ்க்கு ஆர்மி அனுப்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பீஸ் கீப்பிங் மிஷன்ஸ்க்காக இந்தியன் சோல்ஜரை பல தடவை நிறைய கண்ட்ரீஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. ஈவன் தோ இந்த ஆன்சர் லாங்கா இருந்தாலும் புரிஞ்சு படிச்சீங்கன்னா திஸ் இஸ் அ வெரி ஈஸி கொஸ்டின் அண்ட் இட் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கிவ் அ தம்ஸ் அப் பை கிளிக்கிங் ஆன் த லைக் பட்டன், ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.